இந்த சைட் டிஷ்க்காகவே ஒரு சப்பாத்தி எக்ஸ்ட்ராவா சாப்பிடுவாங்க. ஏன்னா, இதோட டேஸ்ட்டு அப்படி இருக்கும். வேற லெவல் சப்பாத்தி சைட் டிஷ் ரெசிபிங்க. இந்த சைட் டிஷ் சப்பாத்திக்கு மட்டும் இல்லங்க, பூரிக்குமே அட்டகாசமா இருக்கும். உங்க குழந்தைங்களுமே இந்த சைட் டிஷ்ல அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பா செம்ம டேஸ்டியா இருக்கும். மிஸ் பண்ணாதீங்க. இந்த டேஸ்டியான சைட் டிஷ் பண்ணுறதுக்கு அடுப்பில கடாய் வச்சு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துருங்க. கடுகு பொரிஞ்சதுமே இதில் 3 பல்லு பூண்டு தட்டி சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கையோடவே இதில் வந்து 2 மீடியம் சைஸ் பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் வந்து நம்ம ஒரு நிமிஷத்துக்கு லைட்டாக வதக்கிக்கலாம். இது கூடவே பொடியாக கட் பண்ண கத்திரிக்காய் சேர்க்கணும். வெங்காயமும் கத்திரிக்காயும் நம்ம ஒன்றா தான் வதக்கணும். இந்த ரெசிபிக்காக நான் வந்து 1 1/2 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். 1 1/2 கத்திரிக்காவை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இதில் நம்ம பொடியாக கட் பண்ண 1 1/2 கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கத்திரிக்காயும் வெங்காயமும் ஒன்றா நம்ம கண்ணாடி பதத்துக்கு வதக்கிக்கலாம். இதில் வந்து நம்ம பூண்டு தட்டி போட்டோம் இல்லைங்களா, அப்போ வந்து ஒரு கட் பண்ண பச்சை மிளகாய் சேர்க்கணும். எனக்கு லேட்டாக தான் ஞாபகம் வந்துச்சு. இந்த கத்திரிக்காய் வதக்கும்போது தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அதனால் நான் கையோட இந்த கட் பண்ண பச்சை மிளகாவையும் சேர்த்துட்டு அப்படியே வதக்கிறத கன்டினியூ பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து பூண்டு சேர்க்கும் போதே ஒரு கட் பண்ண பச்சை மிளகாய் சேர்த்துருங்க. இந்த ரெசிபிக்காக 6 to 7 தக்காளியை வந்து நான் பொடியாக கிரேட் பண்ணி எடுத்திருக்கேன். கிரேட்டரில் சேர்த்து நீங்கள் பொடியாக கிரேட்டர் இல்லைன்னா பொடியாக கட் பண்ணி கூட எடுத்துக்கலாம். இப்போ வந்து கத்திரிக்காயும் வெங்காயமும் கண்ணாடி பதத்துக்கு வதங்கினதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுறலாம். வதக்கி விட்டதுக்கப்புறம் கிரேட் பண்ண தக்காளி சேர்த்துக்கலாம். 6 to 7 தக்காளி எடுத்துக்கோங்க, நல்லா பழுத்த தக்காளியாக. சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கலந்து விட்டுருங்க. அதே போல் இந்த சைட் டிஷ் வந்து சப்பாத்திக்கு மட்டும் இல்லைங்க, பூரிக்குமே சூப்பராக இருக்கும். பூரிக்கு வித்தியாசமான சைட் டிஷ் செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கூட செஞ்சு பாருங்கள். பூரிக்குமே சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து நீங்கள் நிறையா மல்லித்தழை சேர்த்திங்கன்னா இந்த ரெசிபிக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். மல்லித்தழை வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த ரெசிபிக்கு. இதை வந்து கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நான் மூடி வச்சுக்கிறேன். இப்போ 2 நிமிஷத்துக்கு அப்புறம் மூடியை திறந்துட்டு கலந்து விட்டுட்டு லைட்டாக இதில் வந்து நம்ம பொடியாக கட் பண்ண பாதி குடமிளகாய் சேர்த்துக்கலாம். குடமிளகாய் வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் சேர்க்காம கூட இந்த ரெசிபி அப்படியே செய்யலாம். இந்த ரெசிபியோட குடமிளகாய் செய்கிற போது அது ஒரு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். குடமிளகாய் சேர்க்காமையும் சூப்பராக தாங்க இருக்கும். குடமிளகாய் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிட்டு இதில் வந்து ஒரு 1/4 கைப்பிடி மல்லித்தழை இப்போ சேர்த்துக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குங்க. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இதை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டேன். அகைன் 2 நிமிஷம் நம்ம மூடி வச்சிடலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் ஃபைனலாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ வந்து இதில் பொடியாக கட் பண்ண மல்லித்தழை இன்னொரு 1/4 கைப்பிடி போல் சேர்த்துக்கலாம். நீங்கள் 1/2 கைப்பிடி கூட மல்லித்தழை சேர்க்கலாம், நல்லாயிருக்கும். நான் சொன்ன மாதிரி மல்லித்தழை நீங்கள் நிறையா சேர்க்கும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். மல்லித்தழை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கிட்டிங்கன்னா போதுங்க, நம்மளோட சுவையான கத்திரிக்காய் அண்ட் குடமிளகாய் சப்ஜி சூப்பராக ரெடிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.